ராமர் கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் நடக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எதுவும் போகிற மாதிரி எதனா ஐடியா இருக்குங்களா? எனக்கு எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே ஐடியா இல்லைங்க. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி போய் கும்பிட்ற அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒரு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான். பட் எஃபர்ட் போட்டு ப்ரே பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு அயோத்தி ராமர் கோயிலை பற்றி எதனா தெரியுங்களா? இல்ல தெரியாது. இல்லை, அதான் வர ஜனவரி 22 அங்கே கும்பாபிஷேகம் நடக்குதுங்களா? அது போகிற மாதிரி எதனா ஐடியா இருக்குங்களா? இல்ல அத மாதிரி ஐடியா இருந்ததுன்னா வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். இல்லனா போக மாட்டேன். அயோத்தி எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? தெரியாது. அயோத்தி ராமர் கோயிலை பற்றி எதனா தெரியுங்களா? அயோத்தி ராமர் கோயில் அது பல ஆண்டு காலமாக பல பிரச்சனைகள் இருக்குது. அது முஸ்லீம்களுக்கு இந்துக்குள்ள பிரச்சனை மாதிரி போனது. அது பிரச்சனை இப்போ சரி பண்ணி மோடி தான் சரி பண்ணிட்டாரு. அதான் இப்போ என்னன்னா, இப்போ அங்கேருந்து பல நாட்டிலேருந்து பல லட்சம் மக்கள் அங்கே பக்தர்கள் வந்து இப்போ கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதுவும் போகிற மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அவ்வளோவா போக மாட்டாங்க. எல்லாரும் பக்தர்கள் தான் இருக்கிற எல்லாருமே. எல்லாரும் கடவுள் தான். எம்மதமும் சம்மதம் தான் எல்லாருக்கும். அதனால் வந்து யாரையும் புறக்கணித்து போக மாட்டாங்க. நம்மளுக்கு பக்கத்தில் வந்தால் போகலாம். நம்ம தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் போக முடியாது. நம்மளை மாதிரி தொழிலாளர்கள் எங்கே போக முடியுது? ஏதோ நம்ம ஊரில் நடந்தால் போகலாம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நன்றி. இல்லை, இப்போ மோடி வந்து அது வர முடியாதவங்க குத்துவிளக்கு ஏற்றலாம் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எது ஏற்ற மாதிரி? அதை ஏற்றலாம். அது அவங்கவுங்க விருப்பம்னா. அவரை சொல்லி நம்ம ஏற்றணும் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம். அதுதான் சார், அவர் சொன்ன பதில் தான். அதே தான், எல்லாம் ஒரே இது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு. நம்ம இப்போ போக முடியாது. இங்கேருந்து டிவிலையோ இதிலோ ப்ரோக்ராமில் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி எதுனா குத்துவிளக்கு எதுனா ஏற்றலாம். பக்கத்தில் இருந்தால் போயிருந்துருப்பீங்களா நீங்கள்? பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போவோம். 100க்கு 100 இப்போ 100% போவோம். அதான் இப்போ என்னன்னா, இப்போ அயோத்தி ராமர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. அங்கே எதுவும் போகிற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குங்களா? இல்ல ஐடியா. அது அந்த கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்ற நியூஸாக உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பட் ஆனா ஏன் போகல? ஒர்க் இருக்கு. எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லயும் ஒர்க் இருக்கும். அதனால எங்கேயும் போறது கிடையாது. இல்லை, அதான் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குன்றீங்க, அதான் போகல அப்படின்றதுக்காக. அவ்வளோ வெறியெல்லாம் கிடையாது சாமி. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சாய்பாபா கோவிலுக்கு போவேன், அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த சாமியும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கும்பிட மாட்டேன். அதான் இப்போ என்னன்னா, இப்போ வர முடியாதவங்க வந்துட்டு வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி மோடி சொல்கிறாரு. உங்களுக்கு எதுவும் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். அவர் என்ன உட்காந்து என்ன வேணாலும் பேசுவார். வாய்க்கு வர்றதெல்லாம் நமக்கு என்ன, அதெல்லாம் கடுப்பு. அவர் சொல்லிடுவார், என்ன வேணாலும் சொல்லிடுவார். நம்ம அதெல்லாம் கேட்க முடியும். இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது தெரியுங்களா? ஆமாம். உங்களுக்கு எதுவும் போகிற மாதிரி ஐடியா இருக்குங்களா? இல்லை சார், ஏன் போகல? அதுக்கான டைம் கிடைக்கல, அதனால் போகல. போகணுன்ற எண்ணம் இருக்குது, பட் ஆனால் போக முடியாத சூழ்நிலை. ஆனால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிருந்தேன். கண்டிப்பாக போவேன். அதான் இப்போ என்னன்னா, வர முடியாதவங்க வந்துட்டு வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி மோடி சொல்கிறார். அதை பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்குங்க. நம்ம பண்ண போகிறோம். நான் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறத பற்றி தெரியுங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் போகிற மாதிரி ஐடியாலாம் எதுவும் இல்லை. நம்மளுடைய பூர்வீக குடிகளான இந்திய முஸ்லீம்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்திய அரசு துரோகம் பண்ணியிருக்கு. ஒரு வரலாற்று அநீதி அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மக்கள் வந்து பாபர் அங்கே பிறந்தார்ன்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இருந்தபோதும் இந்து மக்கள் வந்து அங்கே ராமர் பிறந்தார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட இப்போ வந்து மத்திய பாஜக அரசு வந்து ஆளும் பாஜக அரசு வந்து இந்து மக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சினால் இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை இங்கே இப்போ நிலைநாட்டி உச்சநீதிமன்றத்தையே ஒரு தீர்ப்புக்கு உள்ளாக்கி இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்து வந்து மிகப்பெரிய அநீதி. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டிற்கு எதிரான ஒரு கொள்கையை வந்து மத்திய பாஜக அரசு வந்து நிலைநாட்டியிருப்பதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ ஏன் தேர்தலுக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது பாஜக வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமே வந்து இந்துத்துவ கொள்கை தான். அவங்க இந்து மக்களுக்கு ஆதரவாக எதுவுமே பண்ணதில்லை. நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இப்போ ஓபிசி ரிசர்வேஷன் வந்து இப்போ ஓபிசி எல்லாருமே வந்து இந்துக்கள் தான். ஆனால் ஓபிசிக்கு வந்து இப்போது பிஜிக்கு போகும்போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஓபிசி ரிசர்வேஷனுக்காக நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் பாடுபட்டுங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு சமூக நீதி இயக்கம், திராவிட இயக்கங்கள் தான் இன்றைக்கி பாடுபட்டுறாங்க. எதிர்கட்சிகள் தான் இன்றைக்கி பாடுபடுறாங்க. ஆனால் பாஜக வந்து ஒருபோதும் வந்து இந்து மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் கட்டுறது, இந்த பசுமாட்டை புனிதமாக பார்க்குறது, பசுமாட்டினுடைய குடிக்கிறது, இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு புனிதமாக பார்க்குறாங்களா கண்டி. மக்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணதில்லை. இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னும் வறுமையினுடைய அதிகமாக இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் தான். அடிப்படை வேலைவாய்ப்பு இல்லை, அந்த மக்களுக்கு கல்வி இல்லை, வறுமையில் இருக்கிறாங்க. அதுக்கு எதனா பண்ணுறதை விட்டு அங்கே கோயில் கட்டுறது, இத்தனை கோடி செலவு பண்ணி கோயில் கட்டுறது பதிலாக இத்தனை கோடி செலவு பண்ணி வந்து மக்களுக்கு வந்து ஒரு கல்லூரி கட்டிருக்கலாம், ஒரு மருத்துவமனை கட்டிருக்கலாம், அந்த மக்களுக்கு வந்து ஒரு காப்பகம் கட்டிருக்கலாம், அந்த அனாதை மக்களுக்கு. அதெல்லாம் பண்ணாமல் கோயில் கட்டுறது வந்து
ஒரு அரசியலுக்காக பண்ணுறாங்க அவங்க. இங்கே வந்து பாஜக வந்து மிகப்பெரிய இயக்கமாக வர்றதுக்கு அடிப்படை காரணமே வந்து எல்கே அத்வானி தான். அவருக்கே அழைப்பு இல்லை, ஆனால் ரஜினிக்கு அழைப்பு விடுறாங்க. ரஜினியும் பாஜகவுடைய பி டீம்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அது இப்போ கருத்து உண்மையாயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. என்னய்யா சிவம் பக்தர் ஐயா நான். அதான் இப்போ என்னன்னா அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதை பற்றி எதுனா தெரியுமா? அதை பற்றி அவ்வளோ தொழுகு நம்ம டீப்பாக போகிறது இல்லை ஐயா. நம்ம இங்கே தமிழ்நாடு இருக்கிற மொத்த கோயிலும் சுற்றி வருவோம், அவ்வளோதான். அயோத்தி எங்கே இருக்குது, என்ன தெரியும்? அயோத்தி ராமர் கோயில் அங்கே தான்மா, குஜராத்தி. அதான் இப்போ என்னன்னா அங்கே இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது வர 22ஆம். உங்களுக்கு எதுவும் போகிற மாதிரி எதுவும் போகிற ஐடியா இருக்குது, ஆனால் டிக்கெட்டு போகணும்ல, அங்கெல்லாம் போனால் லாக் ஆகிடுவோமே. அங்கே போனால் லாக் ஆகிடும் இல்லையா? போனால் குரூப்பாக போகணும், எப்படியும் 1 மாதம் 2 மாதம் பார்த்து போகலாம். அழைப்பு வந்துருக்குது நம்மளுக்கு, ஆனால் போக முடியாது, சீக்கிரத்தில் போக முடியாது. அதான் இப்போ இல்லைன்னா கூட எப்பயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி. போகலாம் கட்டாயமாக போகலாம். இந்த வேஷத்துலேருந்து போகலன்னா எப்படி வர? அதான் இப்போ வர முடியாதவங்க வந்து வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி மோடி சொல்கிறார், அதை பற்றி அது தெரியல ஐயா, இன்னும் அது நம்மளுக்கு வரலையே. நம்மளது கோயில் இருக்குது, பாபா கோயில் இருக்குது ஐநாவத்தில். அதேமாரி பரசுராமேஸ்வரர் இருக்கிற பழமையான கோயில், நம்ம அங்கே தான் இருப்போம். 2 கோயிலில் தான், பக்கத்தில் ஐயப்பன் கோயில் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு எது இப்போ போகிற மாதிரி எதுவும் ஐடியா இல்லை? இப்போல்லாம் போக முடியாது ஐயா, 1 மாதம் ஆகும் எப்படியும் போகிறதுக்கு. 1 மாதம் ஆகும், கம்பல்சரி 1 மாதம் ஆகும். போயிட்டு போகிற மாதிரி இருக்குது. லட்சக்கணக்கான பேர் வருவான், பெரிய பெரிய விஐபியில் வருவான், நம்ம சாதாரண ஆள் இல்லை. ஆனால் போய் பார்க்கலாம், அழைப்பு கொடுக்கணும், தெய்வம் அழைப்பு கொடுத்தா போகலாம், கம்பல்சரி போகலாம். என்னம்மா, எந்த கேஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, தெய்வம் அழைப்பு கொடுத்தா தான் போக முடியும், இல்லை போக முடியாது, தலைகீழ் நிலம் போக முடியாது. கரெக்டா? அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதை பற்றி எதுனா தெரியும்? அது தெரியாது சார், மும்முரமாக தெரியல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம், அப்புறமா தான் தெரியும் அது என்ன இருக்குது அப்படி. உங்களுக்கு எதுவும் போகிற மாதிரி எதுனா ஐடியா இருக்குது? விநாயகர் தான், நம்மளுக்கு விநாயகர் கோயில் தான். ராமர் பிடிக்காதா உங்களுக்கு? ராமர் கோயிலெலாம் போவோம், விநாயகர் இல்லை இதுதான். ஏன் ராமர் கோயில் போக மாட்டீங்க? அதெல்லாம் நம்ம இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதை பற்றி எதுனா தெரியும்? தெரியலையே, கேள்விப்படலையே நான். இல்லை அதான் அது ஒரு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான கோயில், இப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்குது, நிறையா பக்தர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் போகிற மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்குறேன். போகிற மாதிரி ஐடியா இருந்தால் போகலாம், கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை அவ்வளோ லாங்லாம். அதான் இப்போ வர முடியாதவங்க வந்து வீட்டில் குத்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி மோடி சொல்கிறாரு. உங்களுக்கு எதுவும் அதை பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? எல்லாரும் பண்ணுறாங்கன்னா பண்ணுவேன். அதான் இப்போ என்னன்னா அயோத்தி ராமர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, அதை பற்றி என்ன தெரியும்? அதை பற்றி ரீசெண்டாக நியூஸ் வந்து 1 இயர் முன்னாடி கேள்விப்பட்டேன். நியூஸ் தெரிஞ்சுக்க பிடிக்கும், பட் நம்பிக்கைலாம் அவ்வளோவா இல்லை. அதான் இப்போ வர ஜனவரி 22 வந்து அங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. அதான் இப்போ வர முடியாதவங்க வந்துட்டு மோடி வந்துட்டு வீட்டில் குத்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதாவது பண்ணுறீங்க? நோ சான்ஸ் இல்லை, என்னோட இஷ்டம். அதான் ஏன் இல்லை, யாரோட இதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம என்ன பண்ணணும், அவங்க குத்துவையில் கேட்டுருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் நம்மளோட இஷ்டம் தான், நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அது எப்படி வீட்டில் குத்து வேலை கேட்டுட்டு இருந்தா அங்கே இது சம்மந்தமே இல்லையே, லாஜிக் இல்லாத இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அதான் உங்களுக்கு போகிற மாதிரி எதாவது ஐடியா இருக்குது? நமக்கு காலேஜ் இருக்குது, படிப்பு தான் முக்கியம். உங்களுக்கு இல்லை போகிறலாம் இஷ்டம் இல்லை.